அப்புறம் உங்களுக்கு, மீனாக்கு, ராஜிக்கு, அத்தைக்கு எல்லாருக்கும் சேர்த்து இலை போடுமா. நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன். அத்தை, நாங்களும் உங்க கூடயே சாப்பிட்டுக்கிறோம். ஆமா, நானுமே உங்க கூட உட்காந்து சாப்பிடுறேன். சரி, நீங்க எல்லாம் தனியா சாப்பிட போறீங்கன்னு சொல்லி இருந்தா நானும் உங்க கூடவே ஜாயின் பண்ணிருப்பேன்ல. என்னதான் இது உன் வீடா இருந்தாலும் நீ இப்ப விருந்தாளி. முதல் பந்தியில தான் உட்காந்து சாப்பிடணும். சாப்பிடுற நேரத்துக்கு தான் கடுகு இருக்கா கருவேப்பிலை இருக்கான்னு கேட்டுக்கிட்டு வருவாங்க. யாரு? பக்கத்து வீட்டுல இருக்கிறவதான். நீங்களும் உட்காந்து சாப்பிடுங்க. அத உட்காருங்க, சாப்பிடுங்க. சரிங்க மாப்பிள்ள. பிரியாணி பண்ணிருக்கீங்களா? நாட்டுக்கோழி வறுவல், மட்டன் கோலா உருண்டை, செட்டிநாடு எறா தொக்கு, மட்டன் சுக்கா, சோறு, அப்புறம் விரால் மீன் குழம்பு, ஸ்வீட்டுக்கு கவுனி அரிசி அல்வா எல்லாமே பண்ணிருக்கோம். தம்பி, ஒண்ணு இல்லைங்க. ஏய், மத்ததெல்லாம் எடுத்து பரிமாறுமா. நல்லா இருக்கா? நல்ல இளம் ஆட்டுக்கறியா நானே போய் பார்த்து வாங்கிட்டு வந்து செஞ்சிருக்கேன். எல்லாரும் நல்லா சாப்பிடுங்க. பிரியாணி சூப்பரா இருக்கு. சான்ஸே இல்லம்மா. இப்படி ஒரு பிரியாணி பெரிய பெரிய ஹோட்டல்ல கூட கிடைக்காது. சூப்பரா இருக்கு. ரொம்ப நல்லா செஞ்சிருக்கீங்க. எனக்கா? நீங்க எதுவும் சொல்லல? சொல்றதுக்கு வார்த்தையே இல்லங்க. ரொம்ப நல்லா இருக்கு. எல்லாமே சூப்பரா இருக்கு ஆண்டி. அப்படியா? வீட்டு மாப்பிள்ளைக்கு பிடிச்சிருக்கா? தம்பி. மாமா, மாமா, மாமா. என்னங்க? இல்லப்பா, பிரியாணி எப்படி இருக்குன்னு கேட்டேன். செம்மையா இருக்குங்க. இது இந்த கவுனி அரிசில அல்வா ஏதோ செஞ்சிருந்தேன்னு சொன்னீங்களே, இதானா அது? ஆனா காரமா இருக்கு. இது என்ன கார அல்வாவா? காரமா? கார அல்வாவா? ஏன் அத்த, கார அல்வான்னு ஒண்ணு இருக்கு. ஏய், இவ ஒரு இல்ல, தொண்டையில வச்சோன்னா அப்படியே வலிக்கிட்டு போகுது, அதான் கேட்டேன். ஓ அப்படி இல்ல, அது மட்டன் சுக்கா. அல்வா இன்னும் பரிமாறவே இல்ல. ஓ, மட்டனா? பிரமாதம். நானும் எவ்வளவு இடத்துல சாப்பிட்டிருக்கேன். ஏன், இதே வீட்டுல இதுக்கு முன்னாடி சாப்பிட்டிருக்கேன். ரேவதி சமைச்சு கொடுத்து நான் சாப்பிட்டிருக்கேன். ஆனா இப்படி ஒரு சமையல நான் சாப்பிட்டதே இல்ல. பிரமாதம். தங்கராஜனே பாராட்டிட்டாருன்னா பிரமாதமான சமையல தான் இருக்கும் போல இருக்கே. நீங்க சமைக்கும் போது டேஸ்ட் பார்க்கலையா? இல்லையே. ஐயோ, அப்பவே நான் பார்த்தேன். செம்மையா இருந்துச்சு, வேற லெவலு. இந்த சமைச்ச கைக்கு தங்க வளையல் போடணும்னு சொல்லுவாங்க தெரியுமா? அந்த மாதிரி இருக்கும் உங்க சமையல். தங்கம் விக்கிற விலைக்கு எதுக்கு வளையல்லாம்? சும்மா ஒரு பேச்சுக்கு சொல்றதுதான். உடனே வாங்கி கொடுக்கவா போறாங்க? மாப்பிள்ள, என் சமையல நீங்க சாப்பிட்டது இல்லையே. நீதான் அண்ணி வந்த கையோட சமையல் கட்டுக்குள்ள வரதே நிறுத்திட்டியே. அதுக்கு முன்னால நானுமே நல்லா தாண்டி சமைச்சேன். விதவிதமா சமைப்பேன். நீங்க, நான் என் மாமனார் வீட்டுல இருக்கேன். அப்படியா? சரி, ஒண்ணு பண்ணுங்க. நீங்க வீட்லயே வெயிட் பண்ணுங்க. நான் ஒரு 3/4 மணி நேரத்துல வந்துடுறேன். ஏதாவது பஞ்சாயத்தா மாமா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, எல்லாம் பிசினஸ் விஷயமா தான். ஒருத்தர் பார்க்க வந்திருக்காரு வீட்டுக்கு, நான் போகணும். ரேவதி, சாப்பிட்டு வீட்டுக்கு கிளம்பிடலாம். சரிங்க அண்ணே, இப்பதான் 2 பேரும் வந்தீங்க. சாப்பிட்ட கையோட உடனே கிளம்பணுமா? இல்லம்மா, வேலை இருக்கு, அதான். நீங்க போய் உங்க வேலையை பாருங்கண்ணே. அண்ணி கொஞ்ச நேரம் இங்கே இருக்கலாம்ல. நாங்களும் வந்து சமையல் அது இதுன்னு போயிட்டோம். இன்னொரு முக்கியமான விஷயம், நம்ம குலதெய்வம் கோயிலுக்கு போறோம்னு பேசிக்கிட்டோம்ல, இவங்க எல்லாரையும் கூட்டிக்கிட்டு சேதையை போகலாமா? சரிங்க மாமா, நான் வேலை எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சொல்றேன். போலாம். சரிங்க மாப்ள. எல்லாரும் நல்லா சாப்பிடுங்க. தம்பி, தம்பி சுரேஷ் தம்பி, சுக்கா வைக்கவா? வைங்க வைங்க வைங்க. வை. சரி. சாப்பிட்டியா? இன்னும் 2 நாளைக்கு எனக்கு சாப்பாடே வேண்டாம். அந்த அளவுக்கு நான் சாப்பிட்டேன். நானுமே நிறைய சாப்பிட்டுட்டேன். காலையில வழக்கமா ஓடுறத விட ஒரு 4 கிலோமீட்டர் எக்ஸ்ட்ரா ஓடணும். ஏமா, ஒரு நாள் நல்லா சாப்பிட்டா எதுவும் ஆகாது. எல்லாரும் கொஞ்ச நேரம் தூங்குங்க.
மத்தியானம் படுத்தா எங்களுக்கு தூக்கம் வராதே. எங்களுக்கும் வராதுதான். அத்தை நம்ம ஏதாவது விளையாடலாமா? நீ என்ன உன் அத்தைய விளையாட கூப்பிடுற? எங்க வீட்ல நானு அத்தை அக்கா எல்லாரும் சேர்ந்து விளையாடுவோமே. என்ன விளையாட்டு விளையாடுவீங்க? தாயம், பரமபதம், தட்டாங்கல்லுன்னு ஏதாவது ஒண்ணு விளையாடுவோம். ஊரு கதை பேசிக்கிட்டே ஜாலியா சிரிச்சுக்கிட்டே விளையாடுவோம். நேரம் போறதே தெரியாது. கேட்கவே நல்லா இருக்கே. சரி அப்போ தாயம் விளையாடலாமா? ஏய், 4 பேர் தானே விளையாட முடியும். அப்போ பரமபதம் உங்களுக்கு ஓகே இல்ல? ஏமா பரமபதம் இருக்கா? இல்லையே. அப்போ தாயமே விளையாடலாம். இல்ல அதுக்குமே டைஸ் எல்லாம் வேணுமே. அப்போ தட்டாங்கல்லே விளையாடலாம். அதான் ஈஸி. எனக்கு 7 சின்ன கல் எடுத்து கொடுங்களேன். சிங்கிள் மாதிரியா? ஐயோ ஏமா, யார் தலையிலயாவது போடவா? வெளியில இந்த மாதிரி சின்ன சின்ன கல்லெல்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரி எடுத்துட்டு வாங்க. கொல்லப்புறத்துல இருக்கும், நான் போய் எடுத்துட்டு வா. சரி. ஏய், அவங்க தூங்குறாங்க பாரு. ஏமா, இவங்களை சுத்தி நம்ம கத்திக்கிட்டு இருக்கோம், எந்திரிக்க மாட்டேங்கிறாங்களே. உண்ட மயக்கம், வேற ஒண்ணும் இல்ல. அம்மா, இது ஓகேவா? ஓகேதான். முதல்ல எப்படி விளையாடணும்னு சொல்லி தரேன். இதுல ஒரு கல்ல கையில வச்சுக்கணும், மத்த கல்லெல்லாம் போடணும். எங்க போடணும்? ஏய், முன்னாடி போட வேண்டியதுதான். கையில இருக்கிற ஒரு கல்ல மேல தூக்கி போட்டு அது கீழே விழறதுக்குள்ள இங்க இருக்கிற கல்ல ஒரு கல்ல எடுக்கணும். அதே சமயத்துல மேல போடுற கல்லையும் புடிச்சிடணும். ஐயோ, இது ரொம்ப காம்ப்ளிகேட்டடா இருக்கு. அத்தை, நீங்க ஒரு தடவை பண்ணி காட்டுங்க. இல்ல நீயே ஆடி காட்டுந்தா. எப்படி? அவ்வளவுதான். சூப்பரா விளையாடுன. ஏய், தேங்க்ஸ். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? தட்டாங்கல் விளையாடிட்டு இருக்கோம். தட்டாங்கல்லா? ஆமா. இருங்க, இப்பதான் ஆரம்பிச்சிருக்கோம். ஏய், 2 கல்லா எடு. இப்போ 2 கல்லா எடுக்க போறோம். நல்லா பாத்துக்கோங்க. ஓகே? அப்படி கீழே அப்படி புடிச்சிடணும். எஸ். பாத்தியா எப்படி விளையாடுறான்னு? Oh my god, பயங்கரமா விளையாடுறீங்க. இத நாங்க கத்துக்கிறதுக்கே ஒரு நாள் ஆயிடும் போல இருக்கே. அதெல்லாம் ஒண்ணு இல்ல, ரொம்ப ஈஸியா கத்துக்கலாம். பெரிய ஆளா இருக்கீங்க நீங்க. இது என்ன பிரமாதம்? நான் சின்ன வயசுல கபடி எல்லாம் விளையாடுவேன் தெரியுமா? நான் பரிசெல்லாம் வாங்கியிருக்கேன். ஸ்போர்ட்ஸ், குக்கிங்னு எல்லாமே பண்றீங்க. ஜாலியா ஃபன்னாவே இருக்கீங்க. எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. சாப்பிட்டதும் தூங்குற பழக்கமே இல்லையா உங்களுக்கு? என்னங்க, பிள்ளைங்க விளையாட கூப்பிடுறாங்கல்ல, நீங்களும் வரீங்களா? நான் என்ன குழந்தையா? நான் வரல. நான் உள்ள போய் தூங்குறேன். தூக்கத்தை கழிச்சிட்டோமேன்னு கோச்சிக்கிட்டாங்களோ? அதெல்லாம் இல்ல அத்தை, அவங்க கொஞ்சம் ஜெல்லஸ் ஆயிட்டாங்க. ஆமா ஆமா, கண்டுக்காதீங்க. நான் ட்ரை பண்ணவா? சூப்பரா, நீ கலக்குங்க. விளையாடட்டும். சூப்பர், செம. என்னப்பா கேம்ஸா? அங்கதான். ஆமா, தாயம் விளையாடலாம் நினைச்சோம். டைஸ் இல்ல, பரமபதமும் இல்ல. அதான் இந்த விளையாட்டு விளையாடுறோம். சொன்னா வாங்கிட்டு வந்திருப்பேன்ல. வெயில்ல வெளியே போவீங்களா? இதுல என்ன இருக்கு? நான் போய் வாங்கிட்டு வரட்டா? அதான் வேணாம் வேணாம், பாத்துக்கலாம். ரேவதி, சொல்லுங்க. நீ எங்க கூட வெளியே வருவேன்னு நான் ரொம்ப எதிர்பார்த்தேம்மா. நானும் ரொம்ப ஆசைப்பட்டேனே, ஆனா முடியல. உனக்காக நான் உன்னை கொண்டு வந்திருக்கேன். என்னண்ணே? இந்தா. ஹாய் சிப்பி. நாங்க போன இடத்துக்கு உன்னை கூட்டிட்டு போக முடியல. அதான் நாங்க போன இடத்துல இந்த சிப்பியை பார்த்தோம். அதுல கொஞ்சம் உனக்காக எடுத்துட்டு வந்திருக்கேன். தேங்க்ஸ்ண்ணே. அடுத்த தடவை நீங்க எங்க போனாலும் நானும் வந்துடுறேன். கண்டிப்பா வரணும். சரி, நீங்க விளையாடுங்க. எல்லா அண்ணன்களும் ஒரே மாதிரிதான். தங்கச்சிய குழந்தை மாதிரி தான் பாப்பாங்க. தங்கச்சியும் ஒரே மாதிரி தான். அண்ணன் சின்னதா ஏதாவது பண்ணாலும் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க.
ரிசல்ட் எப்போ வரும்னே தெரியலையாண்ணா. சொன்னேனேடா டிரான்ஸ்ஃபார்மர்ல ஏதோ பிரச்சனைன்னு. அவங்க வேலை பார்த்துட்டு இருக்காங்க, வந்துரும். இன்னும் இங்க கேம் முடியலையா? அது அப்பவே முடிஞ்சிருச்சு. இப்போ சும்மா தான் பேசிட்டு இருக்காங்க. என்னடா சுரேஷ், பவர் கிட்டா? ஆமா மாமா. சிரிப்பு நம்ம வீட்ல இருந்தா வருது. ஆமா மாமா, உள்ள லேடிஸ் எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. ஏண்டா வீட்ல இருக்க பொம்பளைங்க இப்படி சிரிச்சிட்டு இருந்தா அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க என்ன நினைப்பாங்க? நம்ம வீட்ல எல்லாரும் சந்தோஷமா இருக்கும்னு நினைப்பாங்க. உனக்கு தெரியுமா, நான் நடந்த நடையில இவங்க மாமா என்ன புரிஞ்சுக்கிட்டாரு. ஒரு பொம்பளை நினைச்சா நடக்காத விஷயம் இல்லைன்னு நான் அப்ப புரிஞ்சுக்கிட்டேன். சூப்பர்மா. உங்களை மாதிரி தான் எல்லாரும் இருக்கணும். பொதுவாவே மோஸ்ட் ஆஃப் த மென் அவங்களுக்கு தான் எல்லாமே தெரியும்னு நினைச்சிட்டு இருப்பாங்க. ஆனா அப்படிலாம் கிடையாதுன்னு அடிக்கடி நாம தான் அவங்களை புரிய வச்சுட்டே இருக்கணும். சரிதான். அப்பாடா, கரண்ட் வந்துருச்சு. அப்பா, ஒரு வழியா கரண்ட் வந்துருச்சு. ஐயோ மாப்பிள, வாங்க மாப்பிள. மாப்பிள வாங்க மாப்பிள. எப்ப வந்தீங்க? நீங்க எல்லாரும் ஆம்பளைங்களை திட்டிட்டு இருந்தீங்களே, அப்பவே நான் வந்துட்டேன். ஆம்பளைங்கள யாரும் திட்டலையே, சாதாரணமா தானே பேசிட்டு இருந்தோம். காஃபி டீ எதுவும் வேணுமாண்ணா? வேண்டாம். வாங்க மாப்பிள, வாங்க வாங்க. என்ன மாமா, எங்க போயிட்டீங்க நீங்க? இல்ல டிரான்ஸ்ஃபார்மர் சரி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க, நான் போய் பார்க்க போனேன். வெயில் காலம்ல எல்லாரும் வீட்லயும் ஏசியை போடுறாங்க, லோடு தாங்காம டிரான்ஸ்ஃபார்மர் வீணா போயிடுது. நீங்க இல்லாததுனால வீட்ல எல்லாரும் ஜாலியா சிரிச்சு பேசிட்டு இருக்காங்க. அப்படியா? ஏமா மதி, அது என்னமா அது? ஆம்பளைங்களுக்கு எதுவுமே தெரியாதுன்னு சொல்ற, ஏன் சொன்ன? நான் அப்படி பொதுவாலாம் சொல்லலையே. நீங்க வரதுக்கு முன்னாடி அத்தை என்ன கதை சொல்லிட்டு இருந்தாங்கன்னு உங்களுக்கு தெரியாதுன்னு. எந்த கதையா இருந்தாலும் இந்த மாதிரி சொல்லிருக்க கூடாதுல்லம்மா. ஆம்பளைங்களுக்கு தெரிஞ்ச நிறைய விஷயங்கள் பொம்பளைங்களுக்கு தெரியாது. இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும்னா, விடுங்களேன் தம்பி. ஐயோ, அப்படிலாம் விட முடியாதுங்க. சில விஷயங்களை உடனே கிளியர் பண்ணிடணும். சரிங்க, இப்ப நீங்க சொல்லுங்க, உலகத்திலேயே சின்ன நாடு எது? எனக்கு தெரியும், ஆனா உங்களுக்கு எல்லாம் தெரியுமானுதான் இந்த கேள்வியை நான் கேட்கிறேன். ஆம்பளைங்க யாருமே பதில் சொல்லக்கூடாது. சொல்லுங்க. இது என்னப்பா கேள்வி? அதை தெரிஞ்சுக்கிட்டு நாங்க என்ன பண்ண போறோம்? அதை தெரிஞ்சுக்கிட்டு நீங்க ஒண்ணும் பண்ண போறது இல்லதான். ஆனா ஆம்பளைங்களுக்கு எதுவுமே தெரியாது, பொம்பளைங்களுக்கு தான் எல்லாம் தெரியும்னு மதி சொல்லுச்சு இல்ல, அதனாலதான் கேட்கிறேன். சொல்லுங்க, சின்ன நாடு உலகத்திலேயே எது? வேட்டிகன் சிட்டி. கரெக்ட்பா. நீ ஐபிஎஸ்க்கு ப்ரிப்பேர் பண்றல, அதனாலதான் உனக்கு தெரிஞ்சிருக்கு. இனிமேல நீ பதில் சொல்லாத, வேற யாராவது சொல்லுங்க பார்க்கலாம். கிரிக்கெட்ல செஞ்சுரி அதிகமா அடிச்சது யாரு? தெரியாதுங்க. வளரு, நீ சொல்லுமா. கிரிக்கெட்லாம் நான் பார்த்தது கூட இல்லைன்னு. சுரேஷ், நீ சொல்லு. அதிக செஞ்சுரினா சச்சின் தானே மாமா? கரெக்ட், அவனுக்கு தெரிஞ்சிருக்கு, அதனாலதான் சொல்றான். இதெல்லாம் என்ன ஆட்டம்? பிரியாணிக்கு என்னென்ன மசாலா போடுறதுன்னு நாங்க உங்களை கேட்டா நீங்க பதில் சொல்வீங்களா? அப்படி கேளுங்க. அதெல்லாம் ஜெனரல் நாலேஜ்ல இல்லையம்மா. சுரேஷ், உன் டிபார்ட்மெண்ட் சம்பந்தமா ஒரு 4 கேள்விய மதிக்கிட்ட கேளு. எதுக்கு மாமா? சும்மா கேள்றா. ஐஜில இருந்து கான்ஸ்டபிள் வரைக்கும் வரிசையா ஆர்டர்ல சொல்ல முடியுமா? எனக்கு தெரியாது. சப் இன்ஸ்பெக்டர் யூனிஃபார்ம்ல எத்தனை ஸ்டார்ஸ் இருக்கும்? தெரியாது. ஓ ரூம்ல ஒரு யூனிஃபார்ம் இருக்கு, டெய்லி பாக்குற. அதுல எத்தனை ஸ்டார் இருக்குங்கிறது உனக்கு தெரியல. ஆனா பொம்பளைங்களுக்கு தான் எல்லாம் தெரியும், ஆம்பளைங்களுக்கு எதுவுமே தெரியாதுன்னு இதுல பேச்சு வேற. ரேவதி, போலாமா? போலாங்க.
வரேன் வரேங்க. வரேன் மாமா. வா மாப்ள. வரேன் சுரேஷ். நான் மறுபடியும் வருவேன். உங்ககிட்ட பேச நிறைய விஷயம் இருக்கு. வாமா, கண்டிப்பா வா. நான் போயிட்டு வரேன். வரேம்மா. வரேன்பா. இவர் என்னண்ணே பொது அறிவு கேள்வி எல்லாம் கேட்டுட்டு போறாரு? மாப்ள எப்பவுமே இப்படிதான். அடுத்தவங்க அறிவை பரிசோதிச்சுக்கிட்டே இருப்பாரு. என்ன சோதிச்சு என்ன மார்க்கா போட போறாரு? நாளைக்கு என்ன கணக்கு பரிச்சையா? நீங்க என்ன ரொம்ப கிண்டல் பண்றீங்க? ஏங்க கிண்டல்லாம் பண்ணலங்க, நான் கேட்டேன். மாப்பிள்ளை என்ன செஞ்சாலும் அது சரியாதான் இருக்கும். மலரு, நீ போய் எல்லாத்தையும் சூடு பண்ணி வைப்போ. ஏய் என்னடி, அவர் கொஞ்சம் வித்தியாசமான ஆளா இருக்காரு.